மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். புதிய மாதத்தில் நுழைந்திருக்கிற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை மூழ்கிய பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கீழ்ப்படிதலுடைய மகிமையை பார்த்தீங்களா? யாராலும் தீர்க்க முடியாத அந்த பயங்கரமான குஷ்டவியாதி அங்கே ஒரு நிமிடத்தில் அப்படியே அவரை விட்டு நிரந்தரமாக நீங்கி போகிறது. ₹1 கொடுக்கவில்லை, எங்கும் அலையவில்லை, தெரியவில்லை, என்ன கஷ்டமும் கிடையாது. ஊசி போடலை, சர்ஜரி பண்ணலை, மாத்திரை சாப்பிடலை, ஜஸ்ட்டு கீழ்ப்படுகிறார். 7 தடவை மூழ்கினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வியாதி அவருக்கு வரவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த புதிய மாதத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானம், கர்த்தாவே நீ என்று என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் பைபிள் வசனங்கள் மூலமாக பேசினதுக்கு அப்படி நான் கீழ்ப்படிவேன். என்னுடைய தாய் தகப்பன்மார், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பாஸ்டர்ஸு, இதே என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நான் கீழ்ப்படிவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் மிக சிறப்பான மிக பெரிதான நன்மைகளை கொடுப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் துக்க நாட்களெல்லாம் முடிந்து போகும், மிக மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக மாறி போகும். கீழ்ப்படியில் மகிமே இன்றைக்கு உணருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இந்த நாட்களில் இருப்பதாக. ஆண்டவர் ஒரு மாதத்தை நாம் வெற்றிகரமாக கடந்து புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சாதிக்கும்படியாக, நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக, இந்த உலகத்தில் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருக்கும் காண்பிக்கப்படும்படியாக
ஆண்டவர் இந்த மாதத்தை தெரிந்து கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் நீட்டித்து கொடுத்திருக்கின்றார். அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன ஒரு பரவசம் பார்த்தீர்களா, புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்பது. எனவே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிற பொழுதே, ஆண்டவரே இந்த மாதத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும், எனக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும், உடைய பாதுகாவலை தாரும், விடுதலை தாரும், ஆண்டவரை நான் பிள்ளை என்று சொல்லி எல்லாருக்கும் காண்பியும் என்று நாம் எல்லாருக்கும் மத்தியிலே நாம் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நாம் இந்த மாதத்தில் தலை குனிந்து போகக்கூடாது. இந்த மாதத்தில் நாம் வெட்கப்படக்கூடாது. இந்த மாதத்தில் நாம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கக்கூடாது. யார்கிட்ட போய் கையை கட்டி நிற்கக்கூடாது. தேவன் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்வாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நகர்வூர் ஜனங்களை உங்களை தேடி வருகிறேன். விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் ஒய்எம்சி ஹால் நிறைய பேர் வராங்க. நீங்களும் வந்து தேவன் உங்களுக்கு இலவசமாய் தருகிற விடுதலையை பெற்று செல்லுங்கள். அதை போலவே அடைக்கலான் கொரிய முதியோர் எல்லாம் ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போடப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. நீங்கள் வந்து சேர்வதற்கு தான் சரியான நேரம் 1ஆம் தேதி. எனவே எங்கிருந்தாலும் நீங்கள் புறப்பட்டு வரும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் அங்கு ஜெபங்கள் உண்டு, நல்ல உணவுகள் உண்டு என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய வாக்குத்தத்த வசனம், இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பார்த்திங்கன்னா, ஒரு வயது சென்ற கிழவனாக இருக்கிற ஒரு ஆசாரியனிடத்தில் தேவதூதன் சந்தித்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எத்தனையோ வருடமாக அந்த மனிதன் ஒரு குறையுள்ளவனாகவே இருந்தான். அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவனாக இருந்தார். உண்மை உத்தமமான ஒரு மனிதன். அவனுடைய மனைவி உண்மை உத்தமமாக ஆண்டவருடைய நியமங்களை பின்பற்றினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறை, குழந்தை இல்லை என்கிற குறை. இப்பொழுது ரொம்ப வயதாகிவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் குறைவுகள் மத்தியில் நின்ற அந்த சகரியாவை பார்த்து தூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று அங்கே ஆண்டவருடைய தூதன் சொல்லுகின்றார். நீங்களும் கூட சகரியாவை போல எவ்வளவோ பரிசுத்தவானாக, நீதிமானாக, பல வருடமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல தேவனுடைய தாசனாக இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கா பஞ்சம், ஆண்டவரை நோக்கி பார்க்காதவர்களுக்கா பஞ்சம், இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கதறுகின்றவர்களுக்கா பஞ்சம். எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம வேலூருக்கெலாம் ஹவுஸ் விசிட் போகும்பொழுது எவ்வளோ நல்ல பிள்ளைகளை நான் கண்டேன். என்னை எவ்வளவாய் அன்பாய் உபசரித்தார்கள், எவ்வளவாய் அன்பு பாராட்டினார்கள். அங்கே எஸ்தரம்மா வீட்டுக்கு போகும்பொழுது வடைகளை சுட்டு கொடுத்தார்கள். மறக்க முடியாது. சுட சுட வடைகளை சுட்டு கொடுத்தார்கள், எலுமிச்சம்பழங்களை கொடுத்தார்கள். இன்னும் அந்த வீட்டில் நாம் இருக்கிற பொழுது காஃபி, டீ, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, யார் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், எவ்வளோ அன்பை காண்பித்தார்கள். அதை போலவே வில்ஃபர்ட் ஐயா வீட்டுக்கு போகும்பொழுதும் நமக்காக எவ்வளவோ தின்பண்டங்களை ஆயத்தப்படுத்தி வைத்தார்கள். அங்கே சலோமி அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது மாம்பழங்கள், தேங்காய்கள் என்று அவர்கள் எவ்வளவோ கொடுத்தார்கள். சலோமி அம்மா 25 வருடங்களுக்கு முன்பு புதிதாய் வாங்கி வைத்திருந்த ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு கேமரா, அதே போல் டிவி ரெக்கார்டர், அந்த டெக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதையெல்லாம் எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், ஊழியக்காரனை நேசிக்கிறவர்கள், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவர்கள், ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறவர்கள், ஊழியக்காரனை தூக்கி சுமக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சகரியாக்கள் இருக்கிறார்கள், எலிசபெத்துகள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற சிறுவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது இந்த புதிய மாதத்தில் அந்த குறைவை நிறைவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொள்கிறார். ஆண்டவர் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அதை இந்த மாதத்தில் நான் கொடுப்பேன். அவர்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, அவள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று போய் நீ போய் சொல்லு என்று அன்றைக்கு ஆண்டவர் கப்ரியேலிடத்தில் சொன்னார். இன்றைக்கு என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், என் மூலமாக உங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? உங்களுடைய ஜெபத்தை கேட்பது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. ரொம்ப காலமாக அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த மாதத்தில் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 18வது வசனம் பாருங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றார். அப்படி ஒரு பயங்கரமான
வாக்குத்தத்தம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு இப்படி ஒரு பையன் பிறப்பான், அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்லாம் சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், இதை எப்படி நான் அறிவேன், நான் வயது சென்றவனாக இருக்கிறேன், நான் கிழவனாக இருக்கிறேன், அது எப்படி நடக்கும் என்று அங்கே கொஸ்டின் பண்ணுவதை பார்க்கிறோம். நம்ம சகரிய இடத்துல இருந்தோன்னா குதிச்சிருப்போம், துள்ளி இருப்போம், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்போம், உருண்டு புரண்டிருப்போம், நன்றிப்பான் இருப்போம். ஆனால் இவர் வித்தியாசமாக இருக்குது, அது எப்படி நடக்கும்? இதே மாதிரி எத்தனை பேர் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட உடனே அந்த சகரியா மாதிரி எவ்வளோ பேர் கொஸ்டின் பண்ணாங்க. நீ பைபிளில் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் நான் சாப்பாடு நான்வெஜ் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். மோசே கேட்குறாரு, கடலில் மச்சங்கள்லாம் பிடிச்சி போட்டாலும் நடக்குமாப்பா அப்படிங்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு நேரத்தில் சமரியாவில் பஞ்சம் எல்லாம் பேரணுன்னு அங்கே ராஜுடைய பிரதானி அது எப்படி நடக்கும்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுறாரு. வானத்து பழகினை திறந்தால் கூட அது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எவ்வளோ பேர் இடக்கு மடக்காக பேசுகிறாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அது எப்படின்னு சொல்லி அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. அது ஆண்டவருடைய பார்வையில் எரிச்சலை கொண்டு வருகிறது. கர்த்தர் ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்வேன் என்று சொல்லி சொல்வார் என்றால் அதை ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாததாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய அதிசயம் வாழ்க்கையில் நடக்குமா இந்த மாதத்தில்? அது எப்படி நடக்கும்? நான் கேட்குறது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆண்டவரால் அதை எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணாதீங்க. அவர் ஒன்று சொன்னாருன்னா அவனை இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா ஓகேன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை தகப்பன், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி, ஒவ்வொரு இடத்துல உயர்த்தி, ஒவ்வொருக்கும் முன்பாக உயர்த்தி உங்களை கணமண்ணி பார்ப்பதே ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்படியாவது ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஓகேப்பா தேங்க்யூப்பான்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுடைய சுய அறிவை உள்ளே கொண்டு வராதீங்க. இது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மகனான மரியாளுக்கு காட்சியாகிறார். அதை அவர்கள் போய் ஏனைய 11 சீசர்கிட்ட சொல்கிறாங்க. எம்மாவூர் சீசர்களுக்கு அறிமுகமாகிறார். அதையும் அந்த சீசர் 2 பேர் போய் 11 சீசரில் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் நடக்காது. அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க, சீசர்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. நிறைய பேர் இது எப்படி நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, ஒருவன் சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிக்க மாட்டான். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாது. உடனே சகரியாவுக்கு அந்த தேவதூதன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? 19:20 தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கப்ரியேல் என்பவன் உன்னிட்ட பேசும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். வசமாக ஒரு அடி கொடுக்குறார். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன். தூதன் சொல்கிறார், ஆண்டவர் நிற்கிற இடத்துல, கொடானு கோடி தூதல் இருக்கிற இடத்துல நான் நிற்கிறேன். அவர் என்ற உனக்கு இந்த நற்செய்தியை, சந்தோஷமான செய்தி, இனிப்பான செய்தியை சொல்ல சொன்னதுனால நான் அனுப்பப்பட்டு வந்தேன். அதை உன்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கிறேன். இந்த இனிப்பான செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது உனக்கு இனிப்பாக இருக்கல, மாறாக அது உனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நீ சந்தேகப்பட்ட அது எப்படி நடக்கும் நீ கேட்குறியா? எவ்வளோ ஒரு வேல்யூபுல் ஒரு முத்தை எடுத்து ஒரு பண்ணிக்கு முன்னால் போட்டு அது எப்படி மிதிக்குமோ அதே மாதிரி நீ பண்ணியிருக்கிறப்பாங்கிறத அவர் அழகாக சொல்கிறாரு. நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன். கப்ரியேல் என்பவர் எப்பொழுதெல்லாம் நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இறங்கி வாரார் பூமிக்கு. நீ இதை நம்பலை பற்றியா? ஏற்ற காலத்தில் நிறைவேறப்போ வார்த்தையை நம்பலை, ஆண்டவர் சொல்லிவிட்டது நம்பலை இல்லையா? அதனால் இது நிறைவேற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய் என்று அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தை அவர் அங்கே கொடுக்கின்றார். நான் இது வாசித்த பொழுது நடுங்கி போய்விட்டேன். இவர் ரொம்ப கேஷுவலாக கேட்டிருக்கலாம், ஒரு இன்னசென்ட்டாக கேட்டிருக்கலாம், இல்லைன்னா தான் ஏஜெல்லாம் யோசிச்சுட்டு சும்மா அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அது ஆணுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய பாவமாக காணப்பட்டது. மிகப்பெரிய தண்டனை உடனடியாக கொடுக்கப்படுகிறது. என்ன பாவம்? ஆண்டவரை விசுவாசியாமல் போனால், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியாமல் போனால் அது பெரிய பாவமாக தேவ சன்னிதானத்தில் கருதப்படுகிறது. Do you understand what I am coming to say? இந்த மாதத்தில் ஆண்டவர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மகனே மகளேன்னு சொல்லி நீங்கள் நீண்ட காலமாக எதற்காக காத்திருக்கீங்களோ அதை தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அது எப்படி நடக்கும்? இவ்வளோ காலம் நடக்கலை, எங்கெல்லாமோ போனேன் நடக்கலை, யாரெல்லாமோ எந்த ஊழியக்காரெல்லாமோ சொன்னாங்க ஒன்றும் நடக்கலை, இந்த மாதமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது அவிசுவாசமாக பேசுகிறாதீங்க. அப்படியா? சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், ஆமேன் அப்படின்னு சொல்லு. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் நம் இது மூண்டு விடும் என்பதை உங்களுக்கு நான் தாழ்மையோடு கூட தெரியப்படுத்த விரும்புகிறேன். சகரியா ஊழியம் செய்கிற ஊழியக்காரன்,
உள்ளே வந்திருக்கிறார். ஆள்கிட்ட நின்று ஆண்டவர்கிட்ட தூதன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. தேவ தூதனை முகமுகமாய் சந்தித்து பேசுகிற மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருந்த அந்த மனிதனுக்கு அங்கே ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீ ஊமையாக இருப்பாய், வாய் பேச முடியாதவனாக இருப்பாய். ஐயோ, ஒரு பெரிய சாபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. அவர் அப்படியே திணறி போகிறார். அவர் அப்படி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்குற வரைக்கும் ஊமையாகவே இருந்தார். பெப்பே பெப்பே என்று சொல்லி பேச முடியாதவனாக, செய்கையில் பேசுகிறவராக சபிக்கப்பட்டவனாய் மாறி போனார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர்களை நான் காண்கிறேன். அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஊழியத்துக்கு வருபவர்கள் தான், ஊழியக்காரனை நேசிப்பவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. தேவன் எனக்கு விடுதலை தருவார், தேவனை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அது மிகப்பெரிய தவறாக, பாவமாக ஆண்டவராலே பார்க்கப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரை குழந்தையை போல விசுவாசிப்பது அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த மாதத்தில் ஆண்டவரை விசுவாசிப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு அற்புதம் செய்வார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நமக்கு வாக்குத்தான் கொடுத்துருக்காரு, அதனால் செய்வார்னு சொல்லி நம்பணும். அப்படி இல்லைன்னா ஊமையாக வேண்டிய சூழ்நிலாயிருது. ஊமையானா ஐயோ, அதோட என்ன பரிதாபம் இருக்கும்? ஒன்றுமே பேச முடியாதே. பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை அப்படி ஊமையாகட்டால் கூட நம்ம குடும்பத்தில் நம்ம பேசினாலும் யாரும் மதிக்க மாட்டோன்னா அதுவே நம்ம ஊமை தான். நம்ம சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல, சமுதாயத்தில், சர்ச்சில், இல்லைன்னா எங்கே ஊழியத்தில் எங்கே போனாலும் நம்ம சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்காங்கன்னா நம்ம ஊமையாக இருக்கிற மாதிரி தான். நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையே, யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. இன்றைக்கி நம்முடைய பேச்சுக்கு வல்லமை இல்லாமல் இருக்கும் என்றால், நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா, நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய கோபத்தை, சாபத்தை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். அதை நாம் நிதானிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக, அதை சரி செய்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இன்றைக்கு தவறி இருக்கிறோம். அது என்னவென்று நமக்கு தெரியாது. எந்த காரியத்தில் நம்ம தவறணும் என்று சொல்லி தெரியாது. ஆண்டவரிடத்தில் எதை குறித்து நாம் சந்தேகப்பட்டோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் விசுவாசிக்கலைன்னா உடனே ஆண்டுடைய கோபம் நம்ம இது மூழ்கிறது, சாபம் உடனடியாக வருகிறது என்பதை மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு நீங்கள் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களா? ஒருவேளை சகரியாவுக்கு போல ஊமி ஆயிட்டீங்களோ? ஊமி ஆயிட்டோம், நம்ம பேசுறதுக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டோம். தேவனுடைய கோபமாக இருக்குமோ? யோசித்து பாருங்க. இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்கிறது, பிரதர் என் பிள்ளை எங்களை மதிக்கிறதில்ல, என் பையன் என்னை மதிக்கிறதில்ல, சொல் பேச்சு கேட்கறதில்ல. நீங்கள் கத்தரோடு இருப்பீங்கன்னா உங்கள் சொல்ல பையன் கேட்பான். அவன் எவ்வளோ முரட்டாட்டமாக இருந்தாலும் அப்படி பின்னு வாங்குவான். அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லுவாங்க, நடுங்குவாங்க, பிள்ளைகள் நடுங்குவாங்க. அவங்க உங்களை மீறி போக மாட்டாங்க. என்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கவில்லையோ, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய கோபமும் சாபம் வந்து விட்டதோ, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் பிள்ளைகள் கேட்காது, யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லாமல் போயிடும். உங்கள் வார்த்தைகள் போட்ட விதத்தில் திரும்பி வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்லி என் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை வேண்டும் என்றால், நீங்கள் ஊமையா இல்லாதபடிக்கு, நீங்கள் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பயிற்சி அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரை விசுவாசியுங்கள். என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நான் சொல்றபடி என் பிள்ளை கேட்கும், என் குடும்பத்தில் நான் சொல்றபடி கேட்பாங்க என்று சொல்லி இந்த புதிய மாதத்தில் விசுவாசியுங்கள். அப்பொழுது அப்படி ஆகும் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, சகோதரி சகோதரா, எவ்வளவோ பெரிய தேவையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்கலாம், எவ்வளோ பொல்லாத மனிதர்கள் ஆவியில் நெருக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு, இதனால் வரைக்கும் ஏன் சுகமாகலை? இதனால் வரைக்கும் எதுக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கல? இதனால் வரைக்கும் எதுக்கு உங்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படலை? ஏன் வீட்டை கொடுக்கல? ஏன் பிள்ளையை கொடுக்கல? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல? இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல? ஏன்னா உங்கள் வேண்டுதல் கேட்கப்படலை. இந்த மாதத்தில் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். எல்லாரும் பார்ப்பாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர், அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, சகரியாவுக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னவர், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தாவே நீங்கள் சொல்கிறீங்க. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பாத்திலே வருகிற புதிய மாதத்தை இந்த கையை பிடித்து கொண்டே நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்களை விட்டுறாதீங்கப்பா, இந்த மாதத்தில் விட்டுறாதீங்க. நாங்கள் வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் இந்த மாதத்தில் வெட்கப்படக்கூடாது. எந்த ஊரை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சு எந்த டினாமினேஷனை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்டாக இருந்தாலும் சரி, உண்மை தேடுற யாரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, அவருடைய வேண்டுதலை இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கணும். அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றணும். நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, ரீபாலா கபானா ரபோனா சந்தரா கராபரா, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இத்தனை வருடங்களை நடக்காத காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இடித்து போடப்பட்டிருக்கிற கட்டடங்களை மறுபடி எழுப்புவேன், குடும்பங்களை மறுபடி எழுப்புவேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை நான் மறுபடி எழுப்புவேன், இடித்து போடப்பட்டிருக்கிற பிஸ்னஸை மறுபடி நான் தூக்கி நிறுத்துவேன், உன் மரியாதை மறுபடி நான் தூக்கி நிறுத்துவேன். உன் சொற்களுக்கு இது நாள் வரைக்கும் மரியாதை இல்லாமல் போயிற்று, நீ ஊமையாக இருந்தாய், இன்னி பேசும்படியே நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். நன்றி அப்பா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் வந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் செய்வீராக. இறைவாவுடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடிக்கு செய்வீராக. மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுகிற அந்த அனுபவமே வேண்டாம். விபத்து நாச மோசங்கள் வேண்டாம், இழப்புகள் வேண்டாம். தகப்பனை போலீஸ் ஸ்டேஷன் ஆண்டவரே, அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து வேண்டாம். ஆண்டவரே, பயங்கரங்கள் வேண்டாம். தகப்பனை கெட்ட சொப்பனங்கள் வேண்டாம். பொல்லாத ஆவிகள் பயமுறுத்த வேண்டாம். ஏசப்பா, இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதை தொட்டாலும் வெற்றியாக இருக்கட்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் சுகமாக இருக்கட்டும். என் மகனுக்கு ஒரு திருமணம் வாய்த்து விடாதா, என் மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்து விடாதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, மகிழ்ச்சியாக்குவீராக ராஜா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். எல்லா இருளும் நீங்கட்டும், காரிருள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு தக்க பதிலை இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே கொடுத்து சந்தோஷப்படுத்து. ஆண்டவரே, வயதானவர்கள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இந்த மாதத்தில் எப்படியாவது மீட்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆண்டவர் அத்தனை மக்களையும், தாய் திரட்ட அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்படாதபடி இந்த மாதத்திலுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர்களை ஆசீர்வதி. நான் ஆசிரியர் ராட்சியப்பழத்தோட்ட ஊழியில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன், தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஷபா ராபா காபாலா கரா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஷபா கத்த நபாரா. ஆண்டவரே, ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குற பிள்ளைகள் ஆசீர்வதி. அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. இந்த மாதத்தில் அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா.